மாப்பிள்ள இது என்ன இடம்? ஈசா மாப்பிள்ள. ஈசா சர்பவாசல். ஓகே. கேட்டு க்ளோஸ்ட் இருக்கு. எத்தனை நாள் இருக்குது சிவராத்திரி? 2 நாள் இருக்கா? நாளைக்கெல்லாம் கூட்டம் வர ஆரம்பிச்சிடும். ஓகே. நாளைக்கு காலையில் எல்லாம் வந்து இடம் பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம ஊர் வண்டி அப்பா. ஓகே மக்களால் இப்போ எல்லாம் இதெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கின்ற பக்கம் வேலை நடந்துகிட்டு இருக்கு விடிய. ஓகே மக்களே போகலாம் மாப்பிள்ள. மக்களே வணக்கம். வெள்ளியங்கிரி வந்தாச்சு. அடிவாரம் இன்னொரு 2.4 கிலோமீட்டருங்க. ஈசா வந்தாச்சு. ஈசா தாண்டி தான் வெள்ளியங்கிரி நம்ம போகணும். ஸோ ஈசா வந்து வேலை மும்பரமாக போயிட்டுருக்கு. அந்த சிவராத்திரி அன்னைக்கு மாப்பிள்ள எதிரியா அது ஓகே கரெக்டாக. சிவராத்திரி அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் வந்து தலைகாட்டவே முடியாதுங்க மக்களே. எல்லாம் ஃபுல்லாக வண்டிகள் தான். நாளைக்கே கூட்டம் இருக்கும். நாளைக்கு ஃபுல் கூட்டமாக இருக்கும். எல்லாம் ஃபுல்லாக நார்த் இண்டியன்ஸு, நார்த்லேருந்து ஃபுல்லாக கர்நாடகா, ஆந்திரா, கேரளா பயங்கரமாக இருக்கும் மக்களே. இங்கே பாருங்க ஃபுல் ஃபாரஸ்ட்டுங்க. மேப்பில் அப்படி தான் காமிக்குது. இந்த ஏரியாவே ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். ஸோ இங்கே தான் இருக்குது. அவருங்க அப்படியே எங்கேருந்து ஹில்ஸ் ஆரம்பிச்சிருது. கேரளா பக்கமாக இருக்குங்கடா. அதான் ஓகே. அதே மாதிரி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா மக்களே ஃபுல்லாக வந்து லைட்டு போட்டிருக்காங்க. மக்கள் வர்றதுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக பாருங்க லைட்டுங்க வரவேறுங்க மக்களே. இங்கே பாருங்க மக்களே, நம்பவே முடியவில்லை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு இவ்வளோ கூட்டமா? அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம், இதய நோய், நுரையீரல் குறைபாடு, அதிக உடல் பருமன் உள்ளவர்கள் உங்கள் உயிர் நலன் மற்றும் பாதுகாப்பை கருதி மலை ஏற வேண்டாம் என மிகவும் அன்போடு அறிவுறுத்தப்படுகிறது. சர்க்கரை நோய். நம சிவாய. ஓகே இருங்க மக்களை சொல்கிறேன் நான். மாப்பிள்ள என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது இன்னைக்கு? நல்ல ஒரு இடமா பார்த்து பார்க்கிங் போடலாம் மாப்பிள்ள. அது ஃபுல்லாக கார் நிற்கிதுங்க மக்களே. மக்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம், அதிக எடை, முடியாதவங்க, வயசானவங்க, இந்த மாதிரியெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து மேலே மலை ஏற வேண்டாம் அப்படின்றாங்க. இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சுங்க. இங்கெல்லாம் கடையே இருக்காது. இந்த டைம் கடையில் இருக்குப்பா மக்களே. இப்போல்லாம் வந்து கொஞ்சம் உஷாராக முன்ன எல்லாம் தண்ணி குடிக்காமே மலை ஏறுவோம். இப்போல்லாம் வந்து ஃப்ரூட்ஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷூவெல்லாம் போட ஆரம்பித்தாச்சு. ஸோ கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கும் மக்களே, அவ்வளோதான். ஏன்னா இதை மாதிரி போயிட்டால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. பசியோட ஷூ போடாமல் கல் முள்ளெல்லாம் இது பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது கொஞ்சம் ஜாலியாக ரிலாக்ஸாக ஏறலாம். ஓகே போகலாம் மக்களே. பாருங்க இதெல்லாமே பெரிய மரங்களையெல்லாம் அந்தளவுக்கு தெரியல, இருட்டுக்கால எல்லாமே வெட்டி போட்டு வச்சுருக்காங்க. எதுக்காகனா இதெல்லாம் நாளைக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பயங்கரமாக அன்னதானம் போயிட்டுருக்கும். இப்போக்கும் போயிட்டு தாங்க இருக்குது. இதை பாருங்க அந்த பக்கம் தெரியுதா? ரைட் அன்னதானம் போயிட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் வாங்க மக்களே ஜம்முன்னு. மாப்பிள்ளை போகலாம் மாப்பிள்ளை. எல்லாருமே சோப்பு போட்டிருக்கோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வெயிட் பண்ணிட்டு ஒரு நேரமும் நமக்கு 100 பேர் போகிறாங்க. பாருங்க மக்கள் இங்கேருந்து காமிக்கிறேன் எவ்வளோ பேர்னு பாருங்கள். அங்கே இருந்து அப்படியே நடந்து வந்தாச்சு. இங்கே தான் ஃபர்ஸ்ட் பார்க்கிங் போடலான்னு வந்தோம். பட் இங்கே இடம் இல்லை. நீரிழிவு மற்றும் சுவாச கோளாறு உள்ளவர்கள் மலையேறுவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உடல்நலக்குறைவு, தலை சுற்றல், சோர்வு போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனடியாக மலையேற்றத்தை நிறுத்தி அவ்வளோதான். அங்கே தான் என்ட்ரன்ஸு. இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ திருடர்கள் ஜாக்கிரதை. ரைட் இதைவா இதெல்லாம் நிறைய இந்த ருத்ராட்சம், பாசிமணி அதுதான் நிறைய விற்றுட்ருப்பாங்க மக்களே. மாப்பிள்ள ஃபஸ்ட் டைம் மாப்பிள்ள நீ? ஓகே. இந்த மாதிரி என்ன சொல்கிற பள்ளிமலை ஏறி இருப்ப. ஆமாம். இந்த மாதிரி பெரிய மலையெல்லாம் ஏறி இருக்கியா? சதுரகிரி ஏறினதில்ல. அந்த ஏழுமலையான் கோயில் சொல்லிட்டு ஒரு கோயில் அந்த பக்கம் கர்நாடகா பார்டர் சைடில் இருக்கும். அது இதே மாதிரி தான் 7 மலை ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஓ அது வேணா ஆல்ரெடி இந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணியிருக்கேன். ஆமாம். ஓகே அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி அனுபவம் இருக்குது. யாருக்கு மக்களே குச்சி கம்பெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இங்கேயே விற்கிறாங்க. குளம் ரைட்டு. இது கீழே வந்து பூண்டி கோயில். அப்புறம் நைட்டு மணி எத்தனை? 12 மணி வந்து 1 12 சில பாரு 12 சில காட்டு
12:26 மணிக்கு பாருங்கள் மக்களே, மிட் நைட்டில் எவ்வளோ கூட்டண்ணே. டேய் தின்னடா அது இல்லைடா, க்யூ அந்த இது செக்கிங் இருக்குமில்ல, செக்கிங்க்கு பாருங்கள் மக்களே எங்கேருந்து நிற்கிறாங்கன்னு. அடா டே சரிதா, சரியான கும்பலாக இருக்கும் போலையே. நம்மளும் லைனில் நின்று தான் ஆகணும் மாட்டிருக்கு. லைனில் நில்றா, நம்ம பேசிட்டு இருந்தோன்னா அந்த கேபில் 10 பேர் கூட்டம் வந்துடுதுக்கு மக்களே. இங்கே பாருங்க மக்களே, அப்படியே கோயிலை சுற்றி வராங்க. கோயிலை சுற்றி அந்த பக்கம் இருக்கா, இந்த பக்கம் இருந்து காட்டுறோம் பாருங்களேன். எப்பா நான் இதை எதிரே பார்க்கலைங்க மக்களே. சரிதா ஆட்டே சாமி. மாப்பிள்ள இங்கே வந்துட்டீங்களா? அதுக்குள்ள உங்களுக்கு முன்னாடி அத்தனை பேர். சரி ஓகே, அடுத்து இன்னைக்கு எங்கே எத்தனை பேர் வராங்க? இங்கே வாரு மக்களே, இங்கே வாருங்க மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. மாப்பிள்ள நான் ப்ராமிஸாக சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் வெள்ளிங்கிழமை இவ்வளோ கூட்டம்லாம் இல்லை. சிவன்ராத்திரி அன்றைக்கி இவ்வளோ கிடையாது. வரம் போக இருந்தாங்க, இவ்வளோ தூரம்லாம் லைன் நிற்கல. அன்றைக்கி போனவொடனே கேட்டு லைன் மாப்பிள்ள அங்கேயே அப்படியே போயிட்டோம். ஆனால் ஆமாம் சிவராத்திரி. ஸோ மக்களே சரியான கும்பல் தான் இன்னையிலிருந்தே. அடுத்த கட்டமாக அப்படியே லைன் எந்த பக்கம் போயிட்டுருக்கா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அன்னதானம் போயிட்டுருக்கு பாருங்க. இந்நேரத்தில் நைட்டு 1 மணிக்கு அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. என்ன சாப்பிட்டு போகலாம், பட் பாய் சாப்பிட்ற ஐடியாவில் இல்லைன்னு நினைக்கிறேன். பெரிய வெங்காயம் கத்தரிக்காய் மட்டும் பாருங்கள், அப்படியே எங்கள் அப்பா கண்ணாடி காய் கிட்டத்தட்ட டன் கணக்கில் வச்சுருக்காங்க. அதுபோக எத்தனை காய்கறிகள் பாருங்கள். வெட்டியாக அன்னதானம் போயிட்டுருக்குதுங்க. தெரியுதா? சிறப்பு. அங்கே பாருங்கள் சாப்பாடு உருளையில் வந்துட்டுருக்கு. தட்டு பிளாஸ்டிக் தட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்க மக்களே, நம்ம ஆளு கரெக்டாக நான் சாப்பிட்டு போகலான்னு தான் பார்த்தேன். வேணாம், சாப்பிட்டோம்னா வேணாம் மக்களே, வந்து சாப்பிட்டுக்கலாம், மேலே போயிட்டு கீழே சாப்பிட்டுக்கலாம். மக்களே இங்கே இவ்வளோ பெரிய மாமரத்தை எங்கே பார்த்துருக்கீங்களா? மரம் ஃபுல்லாக பூ பிடிச்சிருக்குது. ஒரு 3 பேர் ஒரு 4 பேர் சேர்ந்து கட்டி பிடிக்கலாம். நம்மப்பல 3 பேர்லாம் முடியாதுடா, 4-5 பேர் சேர்ந்து கட்டி பிடிக்கணும். அவ்வளோ பெரிய மாமரங்க. அப்பா இவ்வளோ பெரிய மாமரத்தை நீ தான் நான் பார்க்குறேன். சத்தியமாக சரியான பெருசுங்க. அதாங்க கேட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். நான் ஒரு 10 சுற்றி சுற்றி அந்த பக்கம் போகணும். வாங்க பார்ப்போம். ஓகேங்க மக்களே, ஆக்சுவலாக என்ன செக்கிங் முடியல. ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது எத்தனை பேர் டோட்டலாக வந்திருக்காங்க அப்படின்னு கணக்காக கீழேருந்து மேலே வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே செக்கிங் முடிச்சுட்டு தான் மேலே போகணும். முடிஞ்ச அளவுக்கு 0 பிளாஸ்டிக் தான். செக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே ஏரியாச்சு. கீழே சிவலிங்கம், அங்கே வந்து அம்பாள் இருப்பாங்க. ரைட்டு மக்களே, சுவ மாட்டிக்கிட்டு மேலே ஏறலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அங்கே பாருங்க, இங்கே குச்சி எல்லாமே கிடக்கும், என்ன எடுத்துக்கலாம். மாப்பிள்ள குச்சி எடுத்துட்டியா இல்லையா? குச்சி எடுத்துட்டியாட்டு இருக்குது. சரி இல்லை மாப்பிள்ள, எனக்கு வேணாம். சரி மக்களே, சுவ மாட்டிட்டு வேலைக்கு கிளம்பலாம். இது வந்து எத்தனை பேர் மேலே போகிறோம் அப்படிங்கிறது கணக்கு இதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. அவ்வளோதான் மக்களே, மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். சரிதா, அதான் கோவில் என்ட்ரன்ஸு தாண்டி பாய்ஸ் மேலே ஏறுறாங்க, கீழே இறங்குறாங்க. சரியான கும்பல். இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு மலை படிக்கட்டிலேருந்து ஆரம்பிக்குது, கல் படிக்கட்டிலேருந்து. வா சரியான கும்பலுங்க. ஸோ மக்களே, இந்த டைம் வீட்டிலேருந்து டார்ச்சர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாப்பிள்ள திரும்ப மாப்பிள்ள. மாப்பிள்ள திருமுகத்தை காட்டு. போலாம் பா, போயிட்டே இருக்குங்க. பாருங்க எப்படியா நடந்து வந்திருக்காங்க பார்த்தீங்களா?
மக்களே ஃபஸ்ட்டு மலை நெத்து குத்தலாக தான் ஏறும். ஃபுல்லாக வந்து கல் படிக்கிட்டு கல்லுலேயே படிக்கிட்டு கட்டியிருப்பாங்க மேனுவலாக. ஸோ அதை ஏறிட்டு இருக்கோம். அப்புறம் மீட் பண்ணுறேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு. மக்களே இந்த கல் பிடிக்கிட்டு நெத்து குத்தல ஏறுறத கடக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்லோவாக தான் போய் ஆகணும், ஒரு வழி இல்லை. ஏன்னா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஏறவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெத்து குத்தல ஏறுது. சுரேஷ் நங்கு நங்குன்னு தளராமல் நடந்து வாமாப்ல. மேலே இதாக இருக்குண்டா, குளிராக இருக்குண்டா. அப்படி பார்த்தா நாங்கள் ரெண்டு பேக் மாட்டியிருக்கோம்டா. ஆமாம், பேக் வெயிட் ஜர்க்கினோட அதிக வெயிட்டு. கழட்டி இதிலோட போட்டோடா, தோலோட போட்டோடா. ஜர்க்கின் உப்பசமாக இருந்தால் உனக்கு கஷ்டமாக இருக்குது. இன்னும் மலையை என்ன ஏறல மக்களே. ஏறிட்டு அப்புறம் மீட் பண்ணுறேன். அந்த நிலமையில் மாப்பிள்ளை இருக்கிறான் மக்களே. முதல் ஆரஞ்சு எடுத்தாச்சு. இன்னும் வந்து ஒரு 4-5 ஆரஞ்சு இருக்குது உள்ள ஸ்டாக் வச்சுருக்கேன். மெயினாக சுரேஷுக்கு தேவைப்படும். அடுத்த வருஷம் நீ செட் ஆயிரும் மாப்பிள்ள. வின்னர் படத்தில் அண்ணன் போகும்போது ஒரு பாக்கெட்டு வரும்போது ஒரு பாக்கெட்டு. மக்களுக்கு தயவு செஞ்சு மாதிரி வரீங்க அப்படின்னா நீங்கள் சாக்லேட் அதுன்னு வாங்குறத விட இந்த மாதிரி 1 கிலோ 2 கிலோ வாங்கி போட்டு வந்துட்டிங்கன்னா நீட்டாக சாப்பிட்லாம். ஓகே, இந்த கொடையா ஆரஞ்சு கமலா ஆரஞ்சு சொல்கிறாங்களே மக்களே, அதுதான் அது. உரிச்சோம்னா ரொம்ப ஈஸியாக உரியுமில்ல. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த முட்டாய் சாக்லேட் இதெல்லாம் தின்னீங்கன்னா எச்சா தான் டவுன் ஆவீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இயற்கையான பழங்களை வாங்கி போட்டு வந்துடுங்க. கவர், பிளாஸ்டிக் கவர் மேலே அளவு இல்லை, பைகளை போட்டு வந்துடுங்க. அப்படி நல்லா இருக்குல்ல? ம், இப்போ தை நெஞ்சில் பழம் வருது. இப்போ தை நெஞ்சில் பழம் வருது. ஏய் பார்த்து மக்களை, இந்த மலை ஏறுற வரைக்கும் இந்த மாதிரி படிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்குதா. சவுண்டு கேட்குது வரைக்கும், மணி சவுண்டு. இந்த மணி சவுண்டு கேட்டுருச்சுனாலே ஃபஸ்ட்டு மலை வந்தாச்சு. அங்கே விநாயகர் கோயில், அது வெள்ளை விநாயகர் கோயில் தானே? வெள்ளை விநாயகர் கோயில். சரி மக்களே, அங்கிட்டு போயிட்டு மீட் பண்ணுறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஈஸி. இதுக்கு ஈஸின்னு சொல்ல முடியாது, படிக்கிட்டு தான் கொஞ்சம். ஏன்னா இப்படி நம்ம காலை மடக்கி ஏறுறது இந்த முட்டி டயர்ட் ஆகும். இதுக்கு மேலே அந்த வேலையில், இதுக்கு மேலே ஃபுல்லாக அப்படியே செஞ்சுருவா ஏற வேண்டியதான். வெற்றிகரமாக முதல் மலை ரீச் பண்ணியாச்சு மாப்பிள்ள. இன்னும் 6 மலை. சரிங்க மக்களே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடை இருக்கும். போகண்ணே, சாமி கும்பிட்டு கடையில் ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்றனா சாப்பிட்லாம். பட் நான் இது சாப்பிட போகிறதில்ல. நமக்கு அந்த ஆரஞ்சு பழமே போதும். பசங்க ஏதாவது சோடா குடிக்கிறேன்றாங்க, குடிக்கிட்டோம். அது மக்களே எல்லாமே இருக்கும். அனாரி சர்பத்து, லெமன் சோடா, அதுக்கப்புறம் இது வெள்ளரி பழம், சரி வெள்ளரி பிஞ்சு. மாப்பிள்ளை லைட் இதுதான் நம்ம ஆயிரும். கம்பல்சரி மக்களே வந்த மாதிரி ட்ரெக்கிங் வந்து ஒரு லைட்டில் எடுத்துக்கங்க மக்களே. ஷூ போட்டுங்க, ரொம்ப பெஸ்ட்டு. ஜாலியாக போகலாம், சேஃப் அண்ட் செக்யூராக போகலாம். குச்சி தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க மக்களே எப்படி போகுதுன்னு சொல்லி. 2வது மலை ஈஸி தான், ஃபஸ்ட்டு மலையோட ஒப்பிடும்போது. இதுலேருந்து பார்த்திங்கன்னா மண் தள ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் சமாதானமாக இருக்கும், எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். இங்கேருந்து ஃபாரஸ்ட் ஸ்டெப் வரும்ல. வழுக்கு பாறையில் வரும். மக்களே இங்கே பாருங்க மக்களே, அங்கங்கே கடை இருக்குது. ஸோ காய்ஸ் ரெஸ்ட்டை போட்டு அப்படி மேலே ஜாலியாக வந்துட்டுருக்காங்க. சோடா சவுண்டு. போகலாமாப்ல. சுரேஷ் சோடாவை போட்டவுடனே அதில் என்ன கலந்து கொடுத்தாங்க தெரியலடா. சால்ட்டு உண்மையாலும் நல்லா இருக்கு. ஓகே இப்போ ஞாபகம் இருக்கு. ஆமாங்கண்ணா, தெரியுங்களா? சரி ரைட் மக்களே, அந்த மாதிரி வீடியோ பார்த்துருக்குறேன். அப்படி பர் பீஸுங்க மக்களே, பீஸ் 30 ரூபா. ஆனால் காரம் என்னன்னா இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்து செமந்து கொண்டாந்து விற்பனை பண்ணும்போது தப்பே இல்லை, நல்லாயிருக்கும். இயற்கையோடு வாழ்வோம். மாப்பிள்ள சுரேஷ்
ரைட். மழையில் கூலிங்க இருக்குது. பிஸ்கட்டு முறுக்கு இருக்கலாம், அப்படியே தண்ணி வந்து வைக்கி. ஆனால் உண்மையாக ஸ்வீட்டாக இருக்குண்ணா. அது நல்லா இருக்கேன், உண்மையாக ஸ்வீட்டாக நல்லா இருக்கு. ஸ்வீட்டாக அந்த தாகத்துக்கு வந்து ஸ்வீட்டாக இருக்கான்னு தெரியல. உண்மையாக ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க மக்களை எப்படி ஏறிட்டு இருக்காங்க. ஒரு குறுகலான பாதையில் தெளிவாக தெரியுது பாருங்க. ஏறிட்டே தான் இருக்கும். அவ்வளோதான் கண்ணே. இதோட 2ஆம் மலை முடிஞ்சா? அடுத்து 3ஆவது மலை ஸ்டார்ட் மக்களே. இது வந்து வழுக்கு பாறைன்னு சொல்லுவோம். சரிதான், அதாவது ஒரே பாறையில் வந்து செதுக்கியிருப்பாங்க. இது வந்து மழை காலத்தில் வழுக்கும், தெரியுதுங்களா? இது வந்து இந்த பாறை தான். இதில் அப்படியே படிக்க செதுக்கியிருக்காங்க பாருங்க, ஒரே பாறையில். ஸோ இதிலேருந்து 3ஆவது மலை ஸ்டார்டிங். அதான் இதுக்கப்புறம் தான் பாம்பாட்டி சித்தர் குகை வரும். சரிங்க மக்களே, சிறப்பு. நைட் ஏறுறது வந்து பெருசாக ஒன்றும் ஏறுறது ஒன்றும் இத்தனை கூட்டத்தோடு ஒன்றா அப்படியே ஏறுறோம்ல, அதனால் தெரிவிக்கல. தனியாக வந்திருந்தாலோ பகல் டைம் ஏறினாலோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆளுங்களோட அவங்க எப்படி நம்ம நகர்த்திட்டு போகிற மாதிரி போயிட்டே இருக்கோமா, சுலபமாக தான் இருக்குது. அதிகமாக நவைக்கு நெல்லிக்காணி கொடுத்த மாதிரி இருந்தா எங்கள் ஊர் சிவன் கோவிலிருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இதை சாப்பிட்டு நங்குன்னு ஏறி வா, ஒரு கழுவி சாப்பிட்டுக்கோ. இதை சாப்பிட்டீங்கன்னா தண்ணி பக்கத்தில் வேண்டா, விசுக்குன்னு வைக்கணும் விற்கிக்கும். இது கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா எனர்ஜி இருக்குன்னு உன்னை முன்னாடி விட்டு நாங்கள் 2 பின்னாடி வரோம். அப்போ தான் நீ ஏறிவியா. ஏறு மாப்பிள்ள. மகளே இங்கே வாரு. ஓகே ப்ரோ. நமஸ்கார். அவங்க நம்ம கலாச்சாரத்துக்கு திரும்பிட்டாங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, எடுத்தாச்சுங்க. ஓகே சூப்பர். மக்களை இங்கே பாருங்க. ஆக்சுவலாக திஸ் காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேர் யூரோப்பில் வந்து போலந்து. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்ரிக் பேர். பாருங்க மக்களே, ரோபோட்டிக் லெக் இருக்குது. ஸோ இவர் வந்து வெள்ளிங்கிரியிலே தான் ஏறி இருக்காரு. சூப்பர் ப்ரோ, வி ஆர் வெரி எக்ஸைட்மெண்ட். சூப்பர். ஓகே ப்ரோ, பாய். யுவர் நேம்? ரோமன். ஓகே பாய். சூப்பர் ஆஃப்ரிக். மக்கள் இங்கே பாருங்க, உண்மையில வேறு லெவலுங்க. சரி ஓகே. தம்பி சுரேஷ் అక్కడ చూడు, அங்கே வேறு ரோபோட்டிக் லிஸ்ட்டு ஏறுறா வெளிநாட்டுக்காரங்க. மக்களே அடுத்து நம்ம காய்ஸ் குளுக்கோஸ்க்கு போயிட்டாங்க. இதை வச்சு தான் நீ மேலே ஏறணும் கடைசி வரைக்கும். மேலே ஏறக்குள்ளே இருக்குமான்னு தெரியாது. எனக்கு இப்போயே முடிஞ்சிட்டிங்கடா டே. அவ்வளோதான். இப்போ வரைக்கும் நேற்று கொத்த ஏறி வந்தோம். இது வந்து கொஞ்சம் சமதளமாகுது. இது 4ஆவது மலையே என்னன்னு தெரியல. சரி ஓகேங்க, நான் சும்மா வெயிட் பண்ணுறத விட உங்களை அப்புறமேல் சந்திக்கிறேன். இது நல்லா இருக்கணும், பிரச்சனை இல்லை. இந்த வழி இங்கே பாருங்க, தெரியுதா? அங்கே ஏறிட்டு இருக்காங்க பாருங்க. அதே வந்து எப்படி பார்க்க வருவார். மக்கள் இங்கே பாருங்க, நம்ம சுரேஷ் பாருங்க வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வரமா. ஒன்று பிச்சு கூட எவ்வளோ மாப்பிள்ள அது? பரவாயில்லையே, 40 ரூபாய்க்கு பெரிய கை. சாப்பிடலாம் மக்களே. பொடி போட்டிருக்கு, அதெல்லாம் அப்படி பிச்சுக்கோங்க. நல்லாதாங்க இருக்குது. கொஞ்சம் முட்டைக்காய். மக்களே இப்போ வரைக்கும் அப்படியே ஏறிட்டே இருந்தோம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நின்று ஏற முடியுமாம்மா. 1 மணி நேரம் ஆகுங்கிறாங்க, கூட்டமாக இருக்குன்றாங்க. தம்பி எப்படி அப்படியே நின்றுட்டுருக்கோம். 1 மணி நேரம் ஆகுன்றாரு. இப்போ போனவர் சொல்லிட்டு போகிறாரு, கூட்டமாக இருக்குது, மெதுவாக தான் ஏற முடியுன்றாரு. எப்பா சாமி இங்கே வாருங்க மக்களே. அப்படியே
கிட்டத்தட்ட எத்தனை பேர் ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க பாருங்க. அதே மாதிரி மிஸ்ட்டு சரியான மிஸ்ட்டுங்க. அப்பா பாருங்க, லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்களாட்டு இருக்குது இன்றைக்கி. மலை ஏறுறவங்க மட்டும் ரொம்ப அதிக கூட்டங்க. சுரேஷே அப்படிங்க அப்பா மக்களே, மாப்பிள்ள 3ஆம் மலை முடிஞ்சு 4ஆவது மலை வந்தாச்சு. இப்போ 3 முடிச்சிருக்கோமா? ஆமாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் அஞ்சுன்னு நினச்சேன். ஆமாம் 4ஆம் மலை கீழே இறங்கி 5ஆம் மலை மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். தெரில இறங்கலையா நம்ம? தெரில, இருட்டுக்கால ஒன்றும் தெரியுமா நினைக்கும் மாப்பிள்ள. சரி மக்களே, மொத்தம் நான் அதான் 4ஆம் மலை அப்படின்னா இது. ஆமாம் இது 4ஆம் மலைன்னு அதான் 3 முடிஞ்சு 4க்குண்ணே. 3 முடிஞ்சு 4. சரி ஓகே மக்களே, சரியான மிஸ்ட்டுங்க மக்களே. ஃபைனலி நானும் லெமன் சோடா குடிக்கிறேங்க. எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் லெமன் சோடா வித் கடலப்பருப்பு ஸ்நாக்ஸ் தான் போயிட்டே இருக்குது. ஓகேண்ணா, ஒன்லி லெமன் சோடா, சால்ட்டி ஸ்வீட் எதுவுமே இல்லாமல். வர மக்களெல்லாம் அங்கங்கே ஃப்ளாட்டு. அப்போ சரியான குளிருங்க மக்களே. இப்போ வரையும் குளிர் தெரிவிக்குது, இதுக்கப்புறம் தான் தெரிவிக்குது. அதே பாருங்க, மேலே காவடியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க மக்களே. அப்பா செம்மங்க. ஒரு குரூப்பாக வந்திருப்பாங்களாட்ருக்கு. சரி ஓகே ஏறலாம். மேலே இங்கே முதல் கொண்டுமே கடை, கடைசி வரைக்கும் கடை இருக்க மாட்டிருக்கேப்பா. எல்லாம் அங்கங்கே எல்லாம் ரெஸ்ட்டை போடெல்லாம் குரட்டி விட்டு தூங்குதுங்க. சுக்கு காப்பி, இதுக்கப்புறம் சுக்கு காப்பி தான் ஃபேமஸ். சுக்கு காஃபி மக்களே, அடுத்த கட்டமாக சுக்கு காப்பி. வந்ததுலேருந்து மலை ஏறதை காமிக்கிறேன்னா இல்லையோ திங்கிறத காமிச்சிட்டே இருக்கிறேன். வேறு வழியில் இருட்டுக்கால வேறு இடந்து எடுக்கிறது எடுக்க முடியுங்க. சேர்ஸ் சேர்ஸ் சரக்கு மக்களே, சுக்கு காப்பிக்கு மக்களே தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னமா வயிற்றுக்குள்ள போகுது, என்ன போகுதுன்னு தெரியல. ஏமாப்ல இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது. 5ஆவது மலை தான் கொஞ்சம் ஈஸி. அங்கங்கே ஃப்ளாட் ஆகிடுறாங்க. அப்பா சாமி, திடீர்னு பார்த்தா மண் தர நெத்து குத்தல ஆயிடுதுங்க. உட்காந்துட்டு இருக்கிறாரு. அங்கங்கே ஃபுல்லாக கடை தான் மக்களே. பாருங்க, மலையில் அங்கங்கே லைட் எரியுது பாருங்க. இல்லை நானும் குச்சி எடுத்துட்டேங்க. இப்போ 5ஆவது மலையா 6ஆவது மலையாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இறங்கி 7ஆவது வச்சா 7ஆவது மலையை நினைக்கிறேன். இந்த சுனையிலேருந்து அது 6ஆவது மலை, அதுக்கப்புறம் 7ஆவது மலை. மொத்தம் எல்லாம் மறந்துடுச்சுங்க மக்களே. குச்சி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்குது. மக்களே இங்கே பாருங்க மக்களே, இதுலேருந்து கீழே இறங்கி அடுத்து ஏறினா 6ஆவது மலை ஸ்டார்டிங் நினைக்கிறேன். 5ஆவது மலை கீழே இறங்குது. கொஞ்சம் நல்லா இருக்குது, சமதளமாக இருக்குது. மறுபடியும் நல்லா இறங்கும்னு நினைக்கிறேன். மக்களே, இந்த இடத்துல பாருங்க, மேலே தனியாக கீழே தனியாக போகிறோமா. அவங்களாம் சாமி போய்ட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ இந்த இடம் இறங்குறல, இதுதான் வந்து சுனைக்கு போகிறது. நான் தப்பாக சொல்லிட்டேன், அப்போல இறங்கினதில்லை. இப்போ நல்லா இறங்கி போவோம் கொஞ்சம் தூரம் நல்லாவே. அங்கே தான் சுனை இருக்குது. தம்பி குளிக்கிறீங்களா?
குளிக்கிறீங்களா? நான் இல்லைங்க, குடிங்க. நான் ஏற்கனவே குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி சரியான குளிர், சும்மாவே உடம்பு நடுங்குது. குளிக்க போயிட்டு சரி, ஓகே, நல்லபடியாக குடிங்க. நல்லா தான் இருக்குது, சூப்பராக தான் இருக்குது. ஆனால் இங்கே பெரும்பாலும் யாரும் குளிக்க மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கும். வாய்ஸ் வர சொல்லிட்டு நம்ம குளிப்போம். ஜம்முன்னு டிஷர்ட்டை கழட்டியாச்சு, ஷூவெல்லாம் கழட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வாங்க மக்கள் உள்ளே போய் இறங்குவோம். அப்பா சரியான சில்லாக இருக்குங்க மக்களே. எனக்கு தெரிஞ்சு இங்கே வரதில் 100% பேர் இங்கே குளிக்க மாட்டாங்க. பகல் டைமாக இருந்தால் ஓகே, நைட் டைமில் இந்த டைமில் வாய்ப்பே இல்லை, கொஞ்சம் பேர் தான் குளிப்பாங்க. இறங்கிடுவோமா? இறைவா, வா, சரியான சில்லுங்க. எப்படின்னா இருக்கு அண்ணன் இறங்கலாமா வேண்டாமா நீ வச்சுருக்கிறோம். ஐயோ அப்பா மக்களே, காலில் அப்படியே ஐஸு கணக்காயிருச்சு. கிட்ட அதெல்லாம் தாங்குறாங்க இல்லை. ஆல்ரெடி நம்ம குளிச்சிருக்கோம் அதுக்கு முன்னாடி. என்னண்ணே முழுகுனா சரியாக போயிடா? கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்படியே ஐஸ் தண்ணி மக்களே, மைனஸ் இருக்குதுங்க தண்ணி. சத்தியமா இதுக்கு முன்னாடி வந்த பக்கம் கொஞ்சம் வெடிச்சு குளிச்ச மக்களே. இந்த டைமில் குளிச்சதே இல்லைங்க, காலைல விறச்சிச்சுங்க. சரி, ஓகே, துண்டை இங்கே வச்சுட்டு சிவசிவா. ஏன்னா எப்படின்னா இருக்கு मोबाईल घेऊन काम करत इथे शिवलिंगाचं दर्शन घ्या ना. ஆமாம்மா உள்ளே இருக்கு. இது शिवलिंग हे काय घ्या அங்கே இருக்கு. शिवलिंग ஷூட்டிங் நீ சாமி மக்களே, எனக்கு ஒட்டம்பெல்லாம் பிரச்சனை இல்லை, காலில் தான் விரைச்சிருச்சுதா. அப்பா மாப்பிள்ள, ஓ குளிச்சாச்சு. மைனஸ் உள்ள அந்த ஐஸ் தண்ணி தொட்டா வரைக்கும்ல. ஆமா மாப்பிள்ள, மைனஸ்ல இருக்குது மாப்பிள்ள தண்ணி. ஆமா விரைச்சி போச்சு. நான் அதனால தான் இறங்கல. ஐயோ தண்ணி வந்து சாதாரண அருவி தண்ணி, எந்த தண்ணியுமே இவ்வளோ கூலிங்க வராது. ஓகே மக்களே, அவ்வளோதான். சுனையிலிருந்து கிளம்பியாச்சு. சுனை வரும்போது சார்ஜ் இருக்குமா இன்னும் தெரியல, காமிக்கிறேன். இட்ஸ் ஓகே, ஃபைன். ஜம்முன்னு ஷூவெல்லாம் கழட்டியாச்சு. ஷூ வந்து எல்லாம் பேக்கில் போட்டேன், சட்டையும் இல்லை. அடுத்து சிவனை பார்க்குறதுக்கு இங்கேருந்து இந்த கோலத்தில் தான் போகிறோம். அவ்வளோதாங்க, அதை ஏறுறோம். அவ்வளோதான், அந்த குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே ஏறினோம்னு வைங்க. இங்கே மறுபடியும் வருங்க, டீ கடை, சுக்கு காப்பி எல்லாமே இருக்குது. அப்பா, எல்லா பக்கம் கடை இருக்குதுங்க. சரி, ஓகே. ஆனால் அந்த இடத்துல அந்த தண்ணி அவ்வளோ சில்லாக இருந்துச்சுங்க. மேலே வந்து இந்த தேங்காய் பூ தூண்டில் நல்லா தோட்டிட்டேன். இப்போ துளி கூட குளிரல. முதல்ல குளிக்காத முன்னாடி இருந்த குளிர் கூட இப்போ இல்லை, குளிச்சதுக்கப்புறம். அப்பா மக்களே, கட்டை நம்பவே முடியலைங்க, எல்லா பக்கம் இருக்குதுங்க. சுரேஷ், இதான் கடைசி மலை. ஏறுனா ஐயனை பார்த்துடலாம். அம்மாடி, இப்போ தெரியுது பாருங்க, ஓரளவு பெருசு வெடிஞ்சிருச்சு. அப்பா, சுரேஷ் ஹாய், குட் மார்னிங். அங்கங்கே டேரா ஓட்டுறேன். சரி வாங்க, இன்னும் மேலே போகலாம். சன்ரைஸ் வரும்போது அருமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளை சுற்றி போயிட்டுருக்கிறதுலாம் மேகம். அந்த ஹைட்டில் இருக்க, இப்போ நம்ம 5000 அடி ஹைட்டில். சுரேஷு, சொர்க்கத்தை நோக்கி ஒரு பயணம். இங்கே வாருங்க மக்களே, கீழெல்லாம் வச்சுட்டு இன்னும் மேலே போனால் செம்மையாக இருக்கும். வாங்க காட்டுறேன், வாங்க. வா மக்களே,
ஐயனை நோக்கி இன்னும் சிறிது நேரத்தில். நானும் தினேஷெல்லாம் படுத்துக்கிட்டே டான்ஸ் ஆடுறோம். கொஞ்சம் தூரம் ஒரு 150 மீட்டர் 200 மீட்டர் வரும்னு நினைக்கிறேன். பாருங்க மக்களே எப்படி ஏறிட்டு இருக்காங்க, சும்மா சாரையா வந்துருச்சுன்னு நினச்சா இன்னும் போகணும் போலையே. செம 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 போலாம் தம்பி, போலாம். ஓடு வா மச்சான் வந்துட்டான். முருகா தம்பி போலாம். கடைசி குச்சினாலும் கொடுக்குறான் நான் தோழன். எப்பப்பா அப்பா சாமி, இதிலிருந்து பாருங்கள் மக்கள் எப்படி ஏறுதுன்னு. லைனாக எப்படி போயிட்டுருக்காங்க பாருங்க, செமையாக இருக்குல்ல. மணி சவுண்டு கேட்குது. வந்தாச்சு மாப்பிள்ள சுரேஷ், வந்தாச்சுங்க, பக்கத்தில் வந்தாச்சு. ஆமாம், நான் இந்த பாறை வந்துருச்சுனாலே பக்கத்தில் வந்துட்டேன்னு அர்த்தம். மிஸ்ல சரி தெரியல, அவ்வளோதான். எஸ் மக்கள், இப்போ வரைக்கும் கீழே வந்து பனிமூட்டமாக மேகமூட்டமாக இருந்துச்சு. ஆனால் இங்கேருந்து வந்து ஒரு ஏமாச்சான் இதுலேருந்து ஏதோ கொஞ்சம் ஒரு பிரகாசமாக இருக்க மாதிரி இருக்குல்ல. ஆமாம், கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்க மாதிரி சன்லைட்டை இது பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலு. அவ்வளோதான், பக்கத்தில் வந்தாச்சுங்க. போ மச்சான், போ. வந்தாச்சு மக்களே. டீ மாப்பிள்ள, இது பாடுற சிவலிங்கி மாதிரி இருக்கு பாடுற அந்த கல். இத்தனை நாள் வந்து நான் பார்க்கவே இல்லை மாப்பிள்ள, சடனாக கல்லில் விடுதுடா. பாரு அந்த கல்லுக்கு அந்த மேலே இருக்கிற அந்த அதுக்கும் பார்த்தா சிவலிங்கி மாதிரி இருக்குது பாரு. பக்கத்தில் எங்கெல்லாம் சைடில் வேலை அதுக்குள்ளே தான் போகணும். அப்படி தான் தெரியும். அது அப்படி தான் தெரியும். அதான். ஓகே மக்களே, ஃபைனலி வந்து ஜாயின் பண்ணியாச்சு கூட்டமாக. முன்னாடி ஒருத்தர் வேல் கொண்டு வந்திருக்காரு தெரியுதா. இதில் போய் நேரடியாக போய் தான் உள்ளே போய் சாமி பார்க்கணும். அப்பா அப்படியே வாங்க நகரலாம். செம மக்களே, கட்டசி மழை முடியாதுன்னு தீரோனான்ருச்சு. நடக்க இதோட 3ஆவது டைம் வந்துட்டா. ஆனால் மறந்து போயிருதுங்க. போன வருஷம் நான் வரலையா, அதுக்கு முன்னாடி வருஷம் தான் வந்தேன்னா, அதனால் மறந்து போயிடுது மக்களே. அவ்வளோதான், சன்ரைஸ் வரப்போகுதாட்டு தெரியுதே. அவ்வளோதான் மக்களே, பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ இதோ பாருங்க மக்களே, ஃபைனலாக எப்படியோ இன்னும் சாமிகிட்ட போகல. நான் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. சுரேஷ் சாதிச்சிட்டோம், வேலையில் வந்தாச்சு மாப்பிள்ள. ஓகே மக்களே, இன்னும் போகணும். இன்னும் எப்படி ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரம் நினைக்கிறேன் சாமி பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் மக்கள். அரோஹரா அரோஹரா ஓம் நம சிவாய். இங்கே வர இங்கேயே வந்து திருநீர் விட்டுடுறாங்க.
சிறப்பு சிறப்பு சிறப்பு. இங்கேயே பாட்டி அடிச்சுட்றேன். அருமை அருமை அருமை. மக்களே, முதற் கடவுள் விநாயகர் பெருமான் அம்மன் ரைட்டு. அப்புறம் அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணி போகலாம். சரியான குளிர் மக்களே. நான் வேறு சட்டை வேறு போடலையா, செம்ம குளிர். பாருங்க மக்களே, செம்மையாக இருக்குதுங்க. அவ்வளோதான் மக்கள். இந்த கொஞ்ச நேரத்தில் வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசனம் செய்து விடலாம். தம்பி பட்டா செம்மையாக இருக்கு. மாப்பிள்ள அருமையாக இருக்குதுடா. வெள்ளியங்கிரி ஆண்டவனுக்கு அரோகரா. அவ்வளோதான் மக்களே, பக்கத்தில் வந்துட்டோம். அங்கே பாருங்க, மேலே பாருங்க, அதுதான் உச்சி பாறை தான். இதுதான் இருக்குல்லே ஹைட்டு. இதுதான் அது அதுதான் இருக்குல்ல ஹைட்டு. அப்பா இதுவும் ஹைட்டு தான். இந்த பாருங்க, அது தண்ணி பாருங்க எப்படி ஒழுகுதுன்னு. அது மேகம் பட்டு பயங்கரமாக தண்ணியாக இருக்குதுங்க. செம்ம கிளைமேட் இன்னைக்கு. ஆஹா, மேலிருந்து தண்ணியை ஒழுகுது. இங்கே பாருங்க மக்களே. ஓட்டுக்க பாருங்க சார். வெள்ளியங்கிரி ஆண்டவனுக்கு, மனோன்மணி அம்மனுக்கு, முருகனுக்கு அரோகரா. மக்களே, பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே பாருங்க, உண்மையாலுமே சொல்கிறேன், 2 டைம் வந்தப்பவுமே இந்த அளவு கிளைமேட் சில்லாக இல்லைங்க. இன்றைக்கி என்னன்னா ரொம்ப சில்லாக இருக்குது, தட்டுங்குது. சரி பரவாயில்ல, வாங்க. இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ தூரம் நம்ம வந்ததே. ஸோ அதனால தான் நான் இப்போ டீஷர்ட்டை போடல, என்ன போட்டிருப்பேன். அது மட்டும் தான் சரி சாமிகிட்ட போய் டீஷர்ட்லாம் போகலாம் அப்படிங்கிறதுக்காக போடல. சட்டையெல்லாம் போகணும் நல்லா இருப்பாங்க, அதனால். ஓகே, தள்ளி கிடுக்கிடுக்குதா. அது இங்கே வச்சுருந்தேன்னா அங்கே விழுந்துருச்சு. சிறப்பு மக்களே, சரியான தரிசனங்க. சூப்பராக பார்த்தா உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுமே எனக்குமே இந்த கோயம்புத்தூர் ஒரு ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் வந்து இந்த மாதிரி இது கொடுப்பாங்க, திருநீர் பாக்கெட் ஒன்று கொடுப்பாங்க எல்லாத்துக்கும். சிறப்பு தம்பி. தம்பி தரிசனம் எப்படி இருந்துச்சு? தரிசனம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. இருந்துச்சு சிவபெருமான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நின்று இருக்கு. சாமி பார்த்தோம், நல்லா பார்த்தோம். அப்படியே மறந்து போயிடுச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சிறப்பு சிறப்பு, எனக்கு சிறப்பு. ஓகே, இங்கே நம்மளால தான் தேடிக்கிட்டு இருக்கேன். வாங்கிட்டேன். ஓகேண்ணா, நான் வச்சுவேன். செம்ம சிறப்பான ஒரு தரிசனம் மக்களே. அண்ணன் பாருங்க, எல்லாத்துக்கும் நல்ல கொடுக்குறாரு. மிக்க நன்றிண்ணே. ஆஹா, அருமை. பச்சைக்கல்லைங்க. கொண்டு வாங்க.
இந்தாப்ல பைக்குள்ளே வைக்கிறவங்கள கட்டுவோம் மாப்பிள்ள பையனே விட்டுருவாங்க. இந்தாப்ல மாப்பிள்ள சுரேஷ் எப்படி தரிசனம் சிறப்பாக முடிஞ்சா? மனமுருகி வேண்டிட்டு வந்துச்சு. மனமுருகி வேண்டியாச்சா? ஓகே மாப்பிள்ள சிறப்பு. ஓகேங்க மக்களே, அடுத்த வருஷம் மாப்பிள்ளை கை குழந்தையோட தான் மேலே வருவான். சரிங்க மக்களே, சரியான சில்லுங்க மக்களே. பாருங்க எல்லாரும் நடுக்கிறாங்க பாருங்க. நானே டீசர்ட்டை போட்டேன். ஸோ அவ்வளோதான், கீழே போகலாம். அடுத்து பட்ட கீழே இறங்குறோம், கீழே போகிறோம், சாப்பிட்றோம்.